முசிறி நேசிப்போம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ். முசிறி மையப்பகுதியில் அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் பங்குனி பிரமோற்சவ விழா மிக பிரமாண்டமாக மிக சீரும் சிறப்புடன் ஒரு 11 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பங்குனி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தினமும் மாலை நேரங்களில் ஒவ்வொரு அபிஷேகங்களும் ஒவ்வொரு ஆராதனைகளும் மற்றும் ஒவ்வொரு வாகனத்திலும் பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனோட முக்கிய தொகுப்பாக இன்றைக்கி கருட வாகனத்தில் வந்த தொகுப்பு நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே, வருமிடர் தீர வந்தோம் ஐயா வேங்கட பெருமாளே, மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே, கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. ஏழுமலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே, ஏழு ஜன்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே, ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே, அமுதமாகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. முசிறி லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் பங்குனி பிரமோற்சவ விழா மிக பிரமாண்டமாக சீரும் சிறப்புமாக வருடந்தோறுமே நடந்துகிட்ருக்கு. அந்த வருடந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சியில் முக்கிய சேவையாக கருட சேவை நிகழ்ச்சி தான் நடந்துகிட்ருக்கு. அந்த கருட சேவை நிகழ்ச்சிக்காக ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்காங்க. இவங்க பெருமாளோட அடியார்களாக இருந்துகிட்ருக்காங்க. அவங்கள பற்றிய நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. வணக்கம். நாங்கள் ஸ்ரீரங்கம்லேருந்து இங்கே சேவைக்கு வந்திருக்கோம். இந்த முசிறி கோவிலில் அதுக்கும் இந்த ஸ்ரீரங்கம் பவுண்டரிபுர ஆசிரமத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அதுக்கு முன்னாடி இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரகிருதம் ஆண்டவன், அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டவன் அவளுடைய தனின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்.
श्रीवासयोगी यदिवर कृपात चिन्हं गोपालसूरि मुनिवर कृपात बोधं श्रीनारसिंह गुरुवर कृपात मंत्रं श्रीवास गोप मुनिवर महं प्रपत्ते श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण यदितो युगाग मान्तं आचार्य भक्ति परिपूर्णमनर्गशीलं गोपालदेशिक मुनिं गुरुमाश्रयामः श्रीमते गोपालदेशिक महादेशिकाय नमः. இந்த பவுண்டரிபுரம் ஆசிரமம் அப்படிங்கிற அந்த பவுண்டரிபுரம் ஆண்டவன் ஆசிரமம் அப்படிங்கிற அந்த ஆசிரமத்தில் பிரகிருதம் சின்ன ஆண்டவன் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகன் அந்த சுவாமியினுடைய அபார கருணையினாலையும் அவருக்கு முன்னாடி இருந்த கோபால தேசிக மகாதேசிகன் அப்படின்ற ஆச்சாரியனுடைய கிருபா கடாட்சத்தினாலையும் இந்த ஸ்ரீரங்கம் கோபால கோதா கோஷ்டி அப்படின்ற இந்த கோஷ்டிக்கு நாமதேயம் சூட்டப்பட்டது. எப்போ ஏற்பட்டது அப்படின்னாக்கா, அந்த பெரிய ஆண்டவனான கோபால தேசிக மகாதேசிகனுடைய சதமான உற்சவத்தும் போது இந்த கோஷ்டிக்கு நாமதேயம் கொடுத்தாங்க. இந்த கோஷ்டியானது முதல்ல ஒரு 10-15 பேரில் இருந்தது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கோஷ்டியானது ஆலமரம் மாதிரி நிறைய விழுதுகளோட நிறையா அப்ராட்லேயும் சேவிக்கிறா. நடுவில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த பேண்டமிக் வந்ததுனால ஆன்லைனில் சேவிக்கக்கூடிய சான்ஸ் கொடுத்தா. அந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா UK, USA, அப்புறம் நம்ம அன்னதர் ஸ்ரீரங்கத்தை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா இடத்துலேருந்தும் எல்லாரும் சேவிக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் தொடர்ந்து குழந்தைகளும் சேவிக்கிறா. யுவா கோபால கோதா கோஷ்டி அப்படின்னு சின்ன குழந்தைகளுக்கும் நாமதேயம் சூட்டி அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 80 குழந்தைகள் சேவிக்கிறா. சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் ஃபுல்லாக சேவிக்கிறா. பாதுகா சகஸ்ரம் சேவிக்கிறா. யாதவா பிதயம் சேவிக்கிறா. எல்லாமே சேவிக்கிறா. குழந்தைகளும் சேவிக்கிறா, பெரியவர்களும் சேவிக்கிறா. மாதத்தில் அத்தனை சனி ஞாயிறு எல்லா நாட்களிலும் ஒவ்வொருத்தர் ஒரு சனிக்கிழமை ஒருத்தருக்கு அலாட்மெண்ட் கொடுப்பா. அந்த மாதிரி சேவிக்கிற எல்லாமே பிரகிருதம் சின்ன ஆண்டவனுடைய கிருபா கடாட்சத்தினால தான் இப்படி சேவிக்கக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. நம்ம சுவாமியுடைய எடுத்த முயற்சி தான் இப்போ என்ன அப்படின்னா, இந்த சித்தாந்தமானது நல்லா தழைச்சி ஓங்கிறது. சின்ன குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைனா சேவிப்பா. அந்த அளவுக்கு நிறையா புதுசாக கற்றுக்கணுன்ற எண்ணம். பெரியவர்களுக்கும் நிறைய வயசானவள்லாம் வெளியில் போய் கற்றுக்க முடியாது, அதனால் ஆன்லைனில் கற்றுக்கிறா. கற்றுன்னு எல்லாரும் சேவிக்கிறா. எல்லாரும் ஒரு சந்தோஷமாக மனநிறைவோடு சேவித்து அந்த மாதிரிலாம் பண்ணுறா. அது எல்லாத்துக்குமே சுவாமி சின்ன ஆண்டவனுடைய கிருபா கடாட்சம் தான். அதே மாதிரி பெரிய ஆண்டவன் ஸ்ரீ கோபால மகாதேசிகன் அப்படின்றவர் பூர்வாசிரமம்னாக்கா சன்னியாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த முசிறி கஷேத்திரத்தில் தான் அவருடைய திருவடி முழுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அவர் ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கார். அது மட்டும் அப்போ என்ன பண்ணுவார்னா, இங்கே இந்த கோவிலில் நிறைய ராமாயண உபன்யாசம் தான் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காருன்னு இப்போ நம்ம பிரகிருத ஆண்டவன் சொல்லியிருக்காரு எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி அப்பேற்பட்ட அந்த மகான் அவருடைய திருவடி பட்ட இடம் இந்த இடம். அவர் இந்த பெருமாள் லக்ஷ்மி நாராயணன் பேர். இவரை குறித்து தசகம்னு 10 ஸ்லோகம் எழுதியிருக்கா. இன்னும் எல்லாரும் அதை அனுசந்தானம் இங்கே பண்ணுறா. அப்பேற்பட்ட மகானுடைய இந்த பவுண்டரிபுரம் ஆசிரமத்தில் நாங்கள்லாம் இந்த கோஷ்டியில் இருக்கோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. எங்களுடைய பூர்வ ஜென்மத்து சுகிருதம்னு தான் இதை சொல்லலாம். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சேர்க்கை கிடைக்கும், ஒரு பெரிய ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும். கடவுள் கடாட்சம் பெருமாள் கடாட்சங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் ஆச்சாரியன் கடாட்சம் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்குன்னு தனியாக ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். அது இந்த கோஷ்டிக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த கோஷ்டியானது இந்த சரீரம் கீழே விழற வரைக்கும் இந்த பாராயணம் பண்ணி மேற்கொண்டு பாராயணம் பண்ணுவோன்றத அத்தனை பேருடைய சார்பில் அடியன் தெரிவிச்சுக்கிறேன். முசிறி லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் இன்றைக்கி இந்த கருட சேவையை நீங்கள் சேவிச்சிருக்கீங்க. நிறைய மக்கள்லாம் சேவிச்சிருக்காங்க. நீங்கள் ஸ்ரீரங்கத்துலேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து சேவிக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? இந்த லட்சுமி நாராயண பெருமாளை பார்த்தோட்டே உங்களுக்கு எப்படி ஆத்மாத்மான திருப்திலாம் இருந்துச்சுன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெருமாள் சேவைனாலே அது ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி தான். அதுவும் கருட சேவையில் சேவிக்கும் போது இன்னும் விசேஷம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அடியவங்களுக்கு பவுண்டரிபுரம் சின்னாண்டவன் சுவாமி ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போ இன்றைக்கி எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து இங்கே இது பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கோவிலில் இருக்கிற எல்லாருக்கும் அடியவங்களோட தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அடியவங்களுக்கு கொடுத்தது, இந்த கருட சேவை சேவிக்கிறது பெரிய பாக்கியமாக கிடைச்சது அடியவங்களுக்கு. கருடன் அப்படிங்கிறது வேதத்தினுடைய வேதம்னு அர்த்தம். வேதோத்மா
கருத்மான்னு சொல்லுவாள். வேதம் அத்தனையும் தாங்கிக்கூடியவர்னு அர்த்தம். வேதம் இல்லை, கருடன் தனி இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் வேதத்தை வேதத்தை தூக்கின்னு இருக்கு, அந்த மாதிரி இருக்கார் பெருமாள். அதி அற்புதமான பெருமாள் சேவை அந்த அலங்காரமானது மிக அழகாக இருக்குது. கருடன் அவருடைய அந்த மேலே இருக்கக்கூடிய கிரீடத்தில் அந்த கண்ணாடி அந்த ரெஃப்ளெக்ட் ஆகிறது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவருடைய திருவடி பார்த்திங்கன்னா அந்த மருதாணி டூட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது மேலே பெருமாள் பறந்து போகிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கா, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாம் இந்த பகவானோட அழகை சேவிக்கிறதுக்கோசம் தான் நாங்கள் அங்கேருந்து சேவிக்கிறோம். எல்லாரோடையும் சேர்ந்து கூடி இருந்து குளிரணும்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கோபால தேசிக மகாதேசிகனான பெரியாண்டவன் கிட்ட அடியனுடைய பசங்க எல்லாரும் ஸ்லோகம் நிறையா, தேசிக ஸ்லோகம் எல்லாமே சேவித்து நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கா. அதை நினச்சிக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சுவாமி கிட்ட பசங்க வாங்கினதை நினச்சி. இந்த பாமாலை, இந்த பெருமாளை பற்றி ஏதாவது பாமாலைகள் இருந்தால் பாட முடியுங்களா? பாமாலைன்னு கிடையாது, இதோ கூடாரை வெல்லும் சீர்கோயிந்தா, கூடாரை வெல்லும் சீர்கோயிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். வைகுண்ட வசவர்த்தினே சுதி சுதி சுதோத்பாத நகராய கருத்மதே தருண மகிழ வேத நீராதி யோகம் சத்பீட முகநாட்டி ராகோந்த வைகுண்ட பேதி விரதசங்கதலியே ஸ்வநீனாகதி கிரீட ருத்ராசு கீர்த்தி சநாமோ காடோ பூரஸ்வ ஜல்மான கமலங்கடி வேதா வேதமான திவாதிவா கல்ப விபாதிமான ஸ்கலாபாட்டிகார ரத்னரோசி ஷடராஜி நீராஜிதம் காந்தி கல்லோரி நீராஜிதம் ஜய கருட சுபர்ண நர்விகராகார தேவாதி வாகார ஆரிந்து கல்ப கல்பாந்த வாதூல கல்போதயான வீராயுதோத்தே சமத்கார தைத்யாதி ஜைத்ர த்வஜாரோக நிதாரி ரோகரக்ஷண ஆத்மன கருத்மனன் பஞ்சகாதி சத்யாதி மோதே நகசே சமசே நமஸ்தே நமஸ்தே நமஹ நம இதமஜக சபர்யாய பர்யாய நிர்யாத பக்ஷாநிலாஸ்வான நோபேல பாலோதி வீச்சிச்சபேட கதாகார வாதான பாகார சம்பிருத்த நாகேந்திர பீடா ஸ்ரீ பாவ பாஸ்வன் நகஷேண ये चंडकुंडाय नित्य भुजंग प्रवे वज्रणे रक्षया दुर्व्यं न्याय विद्या विदेया विदेया भवतास महापालयेला दयेलाशमे मनोरंजन पक्षी वक्र स्फुरत्तारकस्ता वनचित्र भानु प्रियासे करत्राय दाम्न भजपका भवत्य प्रसूति परव्योम दामन फलत्वेषि दर्भज्वलद्वार किल्य प्रतिज्ञावदीर्न स्थिरां तत्त्वबुद्धि पराभक्ति देनुं जगन्मूल गन्धे मुकुन्दे महानन्द दोरि विगतीनां मुदाकां मतीनां मतीनान्तकः षड्त्रिंशद्गण शरणो नरपरिवाडी नलीन कुम्भगणः विष्णुरथ दण्डकोऽयं विकटयतु विपक्षवाकिनी व्यूहम् षड्त्रिंशद्गण शरणो नरपरिवाडी नलीन कुम्भगणः विष्णुरथ दण्डकोऽयं विकटयतु विपक्षवाकिनी व्यूहम् विचित्र सिद्धिरसोऽयं वेङ्कटेश विभक्षिता गरुडध्वज दोषाय गीतो गरुडदण्डकः विचित्र सिद्धिरसोऽयं वेङ्कटेश विभक्षिता गरुडध्वज दोषाय गीतो गरुडदण्डकः मुदा दशावतार महिमान छायायां राजसे सदा अखंड सख्य जानीदे मुचुकुंदपुरे मुधा दशावतार महिमान छायायां राजसे सदा लक्ष्मी नारायण श्रीमन् भास्कर कवचित भूषित लक्ष्मी तनोषि सर्वेषां मुशिरि ग्रामवासिनां दशता भूमिकां कृष्णन् युष्मान् रक्षाम्यहं सदा इतीव ख्यापनायैव राजते ते नमो नमः नारायण नमस्तुभ्यं लक्ष्म्यादि किल पक्षस मुचुकुन्दपुराधीश भक्तानाम् इष्टदायक इहामुत्र सर्वेषां शन्दो भावयितुं मुदा वक्षस्यूरौ महालक्ष्मीं ददते ते नमो नमः निग्रहे चामिरोद्धुक्ते श्रीसूर्यास्पन्दमानयोगो तन्मुखे वीक्ष्य पापानां शमयित्रे नमो नमः भक्तारिकारिचक्राय भक्तपोषकदर्शिने रमासंश्लेषदोषाय नमो गिरिप्रदायिने नमो नमो मुचुकुन्दपुरेशाय नमो नमः
नमो नमो महालक्ष्मी समेताय नमो नमः नारायण भजनाय नमो नमः नमो नमो महालक्ष्मी समेताय नमो नमः नारायण भगवत्पादौ प्रपन्नार्ति हरौ शुभौ प्रपत्ते शरणं पूज्यौ समूढौ मया सदा भवन्मुखाम्भोजकटाक्षवर्षैः सम्प्लाविदात्मानमुदासयेषः प्रणम्य सर्वेश बलाभिलाषी संस्तौतिलादेन कृतार्थमानि भवन्मुखाम्भोजकटाक्षवर्षैः सम्प्लाविदात्मानमुदासयेषः प्रणम्य सर्वेश बलाभिलाषी संस्तौतिलादेन कृतार्थमानि भक्तेन राजगोपेन कृता नारायण स्तुतिः श्रेयसे प्रेयसे भूयात् भूयसे पठतां सदा भक्तेन राजगोपेन कृता नारायण स्तुतिः श्रेयसे प्रेयसे भूयात् भूयसे पठतां सदा इति श्री गोपालदेशिक महादेशिकाय नमः। नमो नमो नारायण ॐ नमो नारायण